ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக திமுகவினர் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப கூட இப்படி ஒரு ஏல முறைகேடு நடந்ததில்லை. ஆனால் தாவேகா அமைச்சருடைய ஆட்கள் இந்த முறைகேட்டை வெளிப்படையா செஞ்சிருக்காங்க என கொதித்தெழுந்து பேசுகிறார்கள் அந்தியூர் பகுதி பொதுமக்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் குருநாதசாமி கோவில் தேர் திருவிழா. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா என வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து செல்வார்கள். இந்த திருவிழாவில் குதிரை, ஆடு மற்றும் மாட்டுச்சந்தை பிரபலமானது. இந்த கோவிலை ஒட்டியுள்ள கெட்டிசமுத்திரம், சங்கராபுரம், மைக்கேல்பாளையம் ஊராட்சி பகுதிகளில் தேர் திருவிழா தற்காலிக கடைகள் ஆயிரக்கணக்கில் அமைக்கப்படும். 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை என ஒரு வார திருவிழாவிற்கு சுமார் 30 லட்சம் மக்கள் வந்து செல்வார்கள். இந்த தற்காலிக கடைகள் அமைக்க கட்டணம் வசூல் செய்ய ஏலமிட்டதில்தான் தாவேகா அமைச்சர் விஜய் பாலாஜி நேரடியாக தலையிட்டு பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார் என்பது ஈரோடு மாவட்டத்தில் தற்போது பேசு பொருளாகியுள்ளது. தாவேகாவின் ஈரோடு மாவட்ட செயலாளராகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் கைத்தறித்துறை அமைச்சராகவும் இருப்பவர் விஜய் பாலாஜி. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என எங்கு ஏலம் நடைபெற்றாலும் அதில் தலையிட்டு தனக்கு ஆதாயம் தேடுவது விஜய் பாலாஜியின் வழக்கமான நடவடிக்கை. அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறுகிற பல்வேறு செயல்பாடுகளிலும் தலையிட்டு பங்கு, கமிஷன் வாங்குவது, கட்ட பஞ்சாயத்து செய்வது என இப்படி ஏராளமான முறைகேடான விஷயங்களில் விஜய் பாலாஜி பல ஆண்டுகளாக செயல்பட்டார் என விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களே கூறுகிறார்கள். அந்தியூர் தேர் திருவிழா தற்காலிக கடைகளை ஏலமெடுக்க சென்ற மாதம் 16ஆம் தேதி அந்தியூர் யூனியன் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அதில் என்ன நடந்தது என்பதை அந்தியூர் பாமக செயலாளர் உமாநாத் நம்மிடம் விளக்குகிறார். 10,000 வைப்பு தொகை கட்டி பலரும் ஏலத்தில் கலந்து கொண்டோம். ஏலம் எடுப்பவர்கள் அடுத்த நாளுக்குள் ஏலத்தொகையை யூனியன் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும். இதுதான் விதி. இந்த நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த தாவேகா அமைச்சர் விஜய் பாலாஜி தரப்பிலிருந்து நாங்களே ஏலம் எடுத்துக் கொள்கிறோம், யாரும் கலந்து கொள்ளாதீர்கள் என்ற மிரட்டல் வந்தது. விஜய் பாலாஜியின் சொந்த அண்ணனான பிரபு அந்தியூர் பயணியர் விடுதி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கிக் கொண்டு அதிகாரிகளை வரவழைத்து இப்படி செய், அப்படி செய் என கூறினார். விஜய் பாலாஜியின் ஆட்கள் இங்கு முகாமிட்டு ஏலத்தில் நேரடியாக கலந்து கொண்டார்கள். அமைச்சரின் அண்ணன் பிரபு தரப்பில் யுவராஜ் என்பவர் 27,100,000 ரூபாய் ஏலத்தொகையை கூறினார். எங்கள் தரப்பில் ஐயன் பெருமாள் என்பவர் 28,00,000 என கூறினோம். உடனே அமைச்சர் தரப்பிலிருந்து ஒருவர் 1 கோடி ரூபாய் என ஏலம் கேட்டார். அத்துடன் ஏலம் முடிந்தது. ஆனால் அடுத்த நாள் அவர்கள் ஏலம் கேட்டபடி தொகை கட்டவில்லை. இந்த நிலையில் விதிப்படி அந்த ஏலத்தை ரத்து செய்துவிட்டு மறு ஏலம் நடத்தியிருக்க வேண்டும். அதிகாரிகள் அப்படி செய்யவில்லை. அமைச்சரின் நிர்பந்தத்தால் இரண்டாவதாக அதிக தொகை கேட்ட ஐயன் பெருமாளுக்கு கொடுக்காமல் அமைச்சரின் சகோதரர் பிரபுவின் ஆளான யுவராஜுக்கு ஐயன் பெருமாள் கேட்ட தொகையிலிருந்து 1 லட்சம் குறைவாக 27,100,000 ரூபாய்க்கு ஏலத்தை உறுதி செய்து வழங்கிவிட்டார்கள். அமைச்சரின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து அதிகாரிகள் இப்படி முறையின்றி ஏலம் விட்டதை கண்டித்து போராட்டம் செய்தோம். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஏலத்தில்தான் முறைகேடு என்றால் தற்காலிக கடைகள் அமைத்து வசூலில் ஈடுபடுவதில் அடித்து பிடுங்குவது போல் கொள்ளையடிக்கிறார்கள் அமைச்சரின் ஆட்கள். கோவிலுக்கு மேல்புறம், கீழ்ப்புறம் என 2 பகுதிகளிலும் அமைக்கப்பட்ட கடைகளில் ஒரு கடைக்கு 50,000, 80,000, 1 லட்சம் என வசூல் செய்வதோடு திருவிழாவிற்கு ராட்டினம், தூரி அமைப்பவர்களிடமும் முறையின்றி பிடுங்குகிறார்கள். கண்முன்னே ஒரு கொள்ளை கும்பல் ஈரோட்டிலிருந்து வந்து அந்தியூரில் கொள்ளையடிப்பதை வேடிக்கைத்தான் பார்க்க முடிகிறது. எதுவும் செய்ய முடியவில்லை. அமைச்சரின் அண்ணன் பிரபு கெஸ்ட் ஹவுஸில் அமைச்சரை போல அமர்ந்து கொண்டு இந்த கொள்ளை வசூலில் ஈடுபட்டு வருகிறார் என ஆதங்கத்தோடு கூறினார். ஏற்கனவே ஈரோடு மாநகராட்சி உட்பட நகராட்சி, பேரூராட்சிகளில் LED சோலார் லைட் அமைக்கும் ஏலத்தில் தலையிட்டு அதில் கமிஷன் கேட்டதாகவும், தோல், சாய ஆலை அதிபர்கள் தன்னை கவனிக்க வேண்டுமென அழுத்தம் கொடுத்ததாகவும் உளவுத்துறை அரசின் மேலிடத்திற்கு ரிப்போர்ட் வைத்துள்ளது. இந்த ஏல விவகாரத்திலாவது விஜய் பாலாஜி அண்ட் கோ மீது முதல்வர் விஜயின் தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்குமா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.